ஆயிஷா விளைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் பணியிடங்கள் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அளவில் ஏற்படுகின்ற காலி பணியிடங்களை எந்த சதவீதத்தின் அடிப்படையில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்கன்ற ஒரு தகவலை பார்க்கலாம். கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் இது எங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னா செக்ஷன் 48 கீழே வருது. இந்த தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ்க்குள்ளே வருது. இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் த செவரல் கிளாஸஸ் அண்ட் கேட்டகரி இன் சர்வீஸ் ஷால் பி மேட் கொடுத்துருக்காங்க. சரி, இது எதன் அடிப்படையில் கொடுக்குறோன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2020 வெளியான கெஸ்ட்டு. இது நம்மளுடைய தமிழ்நாடோட கெஸ்ட்டில் 2020 வெளியாக இருக்குது. ஜனவரி 30, 2020 வெளியாக இருக்குது. பார்ட் 3 செக்ஷன் 1B எடுத்துகிட்டு வராங்க. இது பர்டிகுலராக எந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ். இது வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸு, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே வர அத்தனை ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தான் எடுத்துகிட்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதனால தான் கீழே பார்த்தீங்கன்னா GOMS நம்பர் 12 போட்டு ஸ்கூல் எஜுகேஷன் வித்தின் எ ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க, EEன்னு கொடுத்துருப்பாங்க. அதான் எலிமெண்ட்ரி எஜுகேஷனோட ஷார்ட் ஃபார்மு. அண்ட் 1 and 1 சப்டிவிஷன். அது நம்ம எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம், அது 1 என்ன எடுத்துகிட்டு வராங்கன்றது. அண்ட் 30 ஜனவரி 2020. சரி, இதுதான் தகவல். இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தமிழ் ஆசிரியர்கள் அப்படின்னும் போது தமிழ் ஆசிரியர்கள் கிளாஸ் 2 என்ற வகையில் வைக்கிறாங்க. பிடி அசிஸ்டண்ட் கிராஜுவேட் டீச்சரை பொறுத்தவரையும் தமிழ் துறை ஆசிரியர்களை வந்து கிளாஸ் 2 கிராஜுவேட் டீச்சர் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸை வரும்போது கிளாஸ் 3 கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கெஸ்ட் 13வது பக்கத்தில் இருக்குது. இந்த ஓவரால் பணியிடங்களை வந்து எப்படி எடுக்கிறாங்க, தமிழ்நாடு அளவில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த காலி பணியிடங்களையும் இந்த பர்டிகுலராக லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு 50%, ப்ரொமோஷன் 48%, 2% வந்து ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துகிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி வழியாக 50%, பள்ளிக்கல்வித்துறை அந்த துறை ரீதியாக ப்ரொமோஷன் 48%, 2% வந்து ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துகிட்டு வராங்க. இது நல்லா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அப்போ 1000 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா 500 பணியிடங்கள் டிஆர்பி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. 480 பணியிடங்களை வந்து ப்ரொமோஷனுக்காக வச்சுக்கிறாங்க. 20 பணியிடம் வந்து ட்ரான்ஸ்ஃபருக்காக வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா 50% பணியிடங்கள் வந்து டிஆர்பியில் நிரப்பப்பட்ட பிறகு ப்ரொமோஷன் 48% அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஒரு 480 பணியிடங்கள் ப்ரொமோஷனில் கொடுக்கணும். அப்படி ஒரு 460 தான் ப்ரொமோஷனில் கொடுக்க முடியுது, டெட்டு பாஸ் ஆனவங்க இருக்காங்க. ஒரு 20 பணியிடம் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த 20 பணியிடங்கள் வந்து டிஆர்பி வழியாகவே நிரப்பப்படும். அதற்கான விதியும் இந்த இடத்துல இருக்குது. அதாவது ப்ரொமோஷன்லேயோ ட்ரான்ஸ்ஃபர்லேயோ நிரப்பப்படாத பட்சத்தில் இப்போ தகுதியான ஆட்கள் இல்லாத போது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேயே எடுத்துப்பாங்க. இது ஒரு விதி. இது வந்து நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 33 1/3 அது வந்து டிஆர்பியில் போகிற பர்சன்டேஜ், ப்ரொமோஷனுக்கு 64 2/3, ட்ரான்ஸ்ஃபருக்கு 2%. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 50 48 2% தான். இதில் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய என்ன டிஆர்பியில் 50% கொடுத்துட்டாலும் 48 2% ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபரில் தகுதியான நபர்கள் இல்லாத போது கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக தான் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் எடுத்துப்பாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கிட்டேயே ஒரு லிஸ்ட்டு வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை ஃபில் பண்ணிப்பாங்க. அதை தான் நம்ம வந்து செகண்ட் சிவி கூடுதல் வேக்கன்சி அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த செயல்முறை நடந்து இல்லாத பட்சத்தில் தான் அப்போ அதுக்கு எவ்வளோ காலங்கள் எவ்வளோ நேரம் ஆகுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு வராங்க, பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அண்ட் ப்ரொமோஷன் ஃப்ரம் அதர் போஸ்ட்டு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர். இந்த ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு கிளாரிட்டியோட அடுத்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரையும் ABC அப்படின்ட்டு ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு வராங்க. எங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க, அந்த 2% ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ். ஸோ அமைச்சு பணியாளர்களில் கண்காணிப்பாளர்கள், சூப்பரிண்டெண்ட் அந்த லெவலில் இருக்கிறவங்க யாராவது பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட், அதுக்கப்புறம் டெட்டு பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த இடத்துல ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபருக்கு அலோவ் பண்ணுறாங்க. பள்ளிக்கல்வித்துறையில் பாடம் நடத்த வரலாம். அடுத்து மேலே இல்லை தான். இஃப் நோ கேண்டிடேட்ஸ் அவைலபிள் அப்பாயின்மெண்ட் பை த மெத்தட் ஏ மினிஸ்ட்ரியல் சர்வீஸ். அதை கொடுத்துருங்களா அமைச்சு பணியாளர்கள் சூப்பரிண்டெண்ட் கண்காணிப்பாளர்கள் யாருமே பிஎட் முடிக்கல, எதுவுமே வரல அப்படின்ற போது அந்த 2%ல்
இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த ரெக்கமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அசிஸ்டன்ட் உதவியாளர்கள், எல்லாம் அலுவலக உதவியாளர்கள், யாராவது பிஎட் முடிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி வித் பிஎட் முடிச்சிருக்காங்க, சம்மந்தப்பட்ட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது டிகிரி, பிஎட், டெட்டு பாஸ் இருந்தால் அவங்களுக்கு அந்த பணியிடத்தை கொடுக்க சொல்கிறாங்க. சப்போஸ் மேலே 2 பேருமே இல்லை, மினிஸ்ட்ரல் சூப்பரிண்டென்ட்டும் கிடையாது, ஸ்கூல் எஜுகேஷனில் அசிஸ்டண்ட்டும் இல்லாத போது அடுத்து எடுத்துகிட்டு வராம பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட். மேலே இருக்கிற 2 நபர்களும் இல்லாத போது ட்ரான்ஸ்ஃபரில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. இப்போது நான் சொன்ன அடுத்த விஷயம் தான், இஃப் நோ குவாலிஃபைட் சூட்டபிள் கேண்டிடேட் அவைலபிள் இன் அப்பாயின்மெண்ட் பை த மெத்தட் 1, 2, 3 பாருங்கள், 1, 2, 3 மூணுத்துலேயும் இல்லைனா எது 1, 2, 3? 1, 2, 3னா என்னது? 1 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, 2வது ப்ரொமோஷனு, 3rd வந்து ட்ரான்ஸ்ஃபர். அப்படி எதுவுமே இல்லாத போது ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் எனி அதர் சர்வீசஸ். மினிஸ்ட்ரல் சூப்பரிண்டென்ட்டும் கிடையாது, மினிஸ்ட்ரல் சர்வீஸ் அண்ட் மினிஸ்ட்ரல் அசிஸ்டண்ட்டும் கிடையாது, அண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் இல்லாத போது அரசு துறையில் இருக்கிற வேறு சர்வீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு சர்வீஸ்னால் எப்படி சொல்கிறது, மருத்துவ பணியாளர்கள் இருக்கிறது, அதன் பிறகு ஃபயர் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அரசு துறை சார்ந்த சர்வீசஸில் யாராவது ஒரு டிகிரி முடித்து அதுக்கு பிஎட் முடித்து டெட்டு முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். எப்போனா இந்த 3 பேர் இல்லாத பட்சத்தில் தான் கிடைக்குது இந்த 2%. இதுதான் அதோட மீனிங். அதர் சர்வீஸ்னால் அரசாங்கத்தால் பணி நியமனம் செய்யப்பட்டு இந்த மேற்குறிப்பிட்ட 3 துறைகளை தவிர வேறு துறையில் இருக்கிற நபர்கள் தகுதியானவர் இருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரில் உரிமை கோரி பாடம் நடத்துறதுக்கு வரலான்றது தான் அதோட விளக்கம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடு லைக்கை போடுங்க. இதுவரை லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அனுப்புங்க, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இது தகவல் தானே இது. அண்டு இப்போ வந்து பாருங்கள், இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 50% பற்றி பேசுகிறாங்க. இந்த 50% என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம ரெக்ரூட்மெண்ட்டில் நடந்தது. By the direct recruitment and 50% provided further out of 50% of vacancy, அதில் என்ன பண்ண 10% எஸ்ஜிடி ரிசர்வேஷன். ஏற்கனவே தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்த்து இங்கே கொடுப்பாங்க. அந்த 10% ரிசர்வேஷன் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. The direct recruitment 10% shall be unmarked appointed by the among the secondary grade teachers and other teachers with secondary grade level. செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்னாவே நல்லா புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த லெவல் ஆஃப் பே சேலரி வாங்குகிற வெவ்வேறு பணியிடங்களில் இருக்கிறவங்களும் அந்த இடத்துல போட்டி போட முடியும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில். அவங்களும் டிகிரி முடிச்சிருப்பாங்க, பிஎட் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு அந்த ரிசர்வேஷனில் காம்படேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான லிஸ்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ப்ரொமோஷன்லாம் இதே மாதிரி தான் வருது. இந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர், கவர்மெண்ட்டில் இருக்கிற கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர், ஆர்ட் மாஸ்டர், மியூசிக் டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி மாஸ்டர்ஸ், ஆல்சோ த ப்ரீ ஒகேஷ்னல் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஃபுல் டைமாக இருக்கிறவங்க, தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சபார்டினேட் சர்வீஸ் ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எலிமெண்ட்ரி சபார்டினேட் ஒர்க்கிங் பண்ணுறவங்க. அப்புறம் இது ஸ்கூல் சிஸ்டம், எந்தெந்த ஸ்கூல் சிஸ்டம் எடுக்கிறாங்க, தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து இந்த 10%. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐயூ ஸ்கூல்ஸ், ரெகக்னைஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அப்புறம் ஐயூ ஸ்கூல், அப்புறம் மிடில் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் அண்டர் லோக்கல் பாடிஸ், அதாவது இதெல்லாம் கார்ப்பரேஷன் கீழே வர பள்ளிகளில், கார்ப்பரேஷன் அண்டு முனிசிபாலிட்டி, மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து யூனியன் பள்ளிகள். அதுக்கப்புறம் எய்டட் மேனேஜ்மெண்ட். இப்போ இவ்வளவு பள்ளிகளில் இருக்கின்ற யாரெல்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஐயூ ஸ்கூல், மிடில் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல், கார்ப்பரேஷன், அப்புறம் முனிசிபால், பஞ்சாயத்து, இந்த ஸ்கூல்ஸில் வேலை செய்கிற கிராஃப்ட்டு, ஆர்ட்டு, பிடி மாஸ்டர், மியூசிக்கல், இந்த ப்ரீ வெக்கேஷன் இன்ஸ்ட்ரக்டர், இவங்கெல்லாம் வந்து ஒரு டிகிரி முடித்து பிஎட் முடித்து டெட்டு எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க. அவங்க நியமன தேர்வு எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த எஸ்ஜிடி ரிசர்வேஷனில் 10% அவங்க உள்ளே போக முடியும். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியல. உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹெட் மாஸ்டர், ஏஹெச்எம், டிஓ, சிஓஸ், பிஓ, இல்லை ஆல்ரெடி பிஜி இருக்கும், பிடி இருக்கும், எஸ்சி இருக்கிறவங்க, இந்த ப்ராசஸ் நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் போட்டித் தேர்வாளருக்கு இது பெரிய அளவில் தெரியாது. எஸ்ஜிடின்னாவே செகண்டரி கிரேட் டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை போகல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பதிவின் மூலம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பணியில் சம்பள விகிதம் என்ன இருக்கும், அந்த லெவல் ஆஃப் பேக்கு ஈக்குவலாக இருக்கிற இவ்வளவு டீச்சர்ஸுமே எக்ஸாம் எழுதி அந்த எஸ்ஜிடி 10% ரிசர்வேஷனுக்குள்ளே போக முடியும். இதில் முக்கியமாக எய்டட் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே உள்ளே வருவாங்க. அதுக்கான எவிடன்ஸ் நம்ம பிடிடிஆர்பில் இருக்க எய்டட் ஸ்கூலில் வேலை செஞ்சவங்க ஒரு டிகிரி முடித்து பிஎட் முடித்து
டெட்டு பாஸ் ஆகி அதன் பிறகு நியமன தேர்வு எழுதி அதில் மார்க் எடுத்து இந்த எஸ்சி ரிசர்வேஷனில் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸும் உள்ளே இருக்காங்க. அப்படி நீங்கள் யாருனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த தகவல் உண்மைதான்றது உங்கள் வழி. ஆமாம், நான் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். கமெண்ட் போடுங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி செகண்ட் டிகிரி டீச்சராக இருக்கிறேன், ஆல்ரெடி நான் கிராஃப்ட் டீச்சராக இருக்கிறேன், மியூசிக் டீச்சராக இருக்கிறேன், நான் பிடி மாஸ்டராக இருக்கிறேன், இப்போ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸில் இருக்கிறேன் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. எதிர் வருகின்ற இளைய சமுதாயத்தினர் தெரிஞ்சுக்கட்டும் இதையும். சரி, அப்புறம் இந்த 10% இல்லாத பட்சத்தில் இந்த ப்ரொஃபஷனல் ஆல்சோ த செட் 10% ஆஃப் வேகன்சி குட் நாட் பி ஃபில்ட் above shall be up the candidate in the open market. எஸ்ஜிடி ரிசர்வேஷன் அப்போ நம்ம சொல்லலாம் செகண்ட் டிகிரி டீச்சரு, கிராஃப்ட், ஆர்ட், மியூசிக்கு, பிடி மாஸ்டர் இவங்க இல்லாத பட்சத்தில் தேர்வு எழுதிய ஆசிரியர்களை சேம் கம்யூனிட்டியில் வெளியே கொடுப்பாங்க. இதில் இடத்துல பணியிடம் இப்போ எம்பிசி எஸ்ஜிடி ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா எம்பிசி காமனில் மென்னோ விமனோ யார் ஐஎஸ் மார்க்கோ கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிசி முஸ்லீம், இப்போது பிசி முஸ்லீம் விமனுக்கு ஒரு பணியிடம் எஸ்ஜிடியில் இருக்குது, யாருமே இல்லைன்ற பட்சத்தில் பிசி விமன் கவர்மெண்ட்லேயே இல்லாத ஒரு டீச்சர் வெளியில் இருக்கிற விமனுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி விமனே இல்லாத பட்சத்தில் தான் மென்னுக்கு வரும். விமன் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மென்னுக்கு தான் வரும். இது வந்து விமன் ரிசர்வேஷனில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். ஏன்னா ஒரு விமன் ரிசர்வேஷனில் நபர்கள் இல்லாத போது மென்னுக்கு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி அதை வந்து பேக்லாக கேரி பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய பாதகமாக ஏற்பட்டு இருக்கணும், அதாவது விமன் கோட்டாவில் விமனை தான் ஃபில் பண்ணணும், மென்னு ஃபில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வந்துருந்துச்சுன்னா நிறைய சப்போஸ் காலி பண்ணிடலாம், அப்படியே பேக்லாக் போயிடும். ஆனால் அரசானது தெளிவான ஒரு விதியை கொடுத்துக்குது. அந்த 30% இட ஒதுக்கீட்டில் விமன் இல்லாத பட்சத்தில் விடோக்கான வேகன்சி அதே மாதிரி தான். விடோ இல்லாத பட்சத்தில் விடோ இல்லாத பட்சத்தில் நார்மலாக இருக்கிற விமனுக்கு கொடுப்பாங்க. அப்படியும் அந்த விமனும் இல்லாத பட்சத்தில் மென்னுக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த வகையில் விமன் ரிசர்வேஷன்றது ஒரு வகையில் எல்லாருக்கும் ஃபேவராக தான் இருக்குது, பெண் ஆசிரியர்கள் இல்லாத போது. இதை தான் இங்கே கொடுத்துருப்போம். இதில் இந்த 2% இந்த 2%க்கு தான் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அசிஸ்டண்ட் உதவியாளர், அப்போ உதவியாளர் இளநிலை உதவியாளர். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒன்று இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதுதான் இந்த பணியிடங்கள். சரி, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு தகவலுக்குள்ளே வரலாம். 50% நல்லா புரிஞ்சுட்டிங்களா? 50% வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, 40% ப்ரொமோஷனு, ட்ரான்ஸ்ஃபர் அண்டு ப்ரொமோஷன். சரி, இது வந்து ஒரு ரஃப்பான கால்குலேஷனு. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பிடிடிஆர்பி இப்போ வெளியாக இருக்கு இல்லைங்களா, அதில் ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 375 பணியிடங்கள் காமிக்கிறாங்க. 375 பணியிடங்களில் 350 தான் டீச்சர் அவைலபிளாக இருக்காங்க, 25 நாட் அவைலபிளாக போயிடுச்சு. சரி, இப்போ நாம் எடுத்துக்கக்கூடியது 375 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னா அந்த விதியின் அடிப்படையில் 50% ரெக்ரூட்மெண்ட் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ 50% தான் ரெக்ரூட்மெண்ட் ஒதுக்கி இருக்காங்கன்னா அது 375. அப்போது உண்மையான காலி பணியிடங்கள் எப்படி ஒதுக்கியிருப்பாங்க? அந்த ஒரு நம்ம 25/10/2023 நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படைக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ அடிப்படையில் இவ்வளோ பணியிடங்கள் தேவைன்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 750 பணியிடங்கள் தான் வந்து ஓவராலாக கணக்கெடுத்த மாதிரி இதில் தெரியுது. 750 பணியிடங்களில் 50% 375 போஸ்ட்டு டிஆர்பியில் நிரப்பப்படுற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ மீதி ஒரு 375 வந்து ப்ரொமோஷனுக்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இந்த 375 50% வரும்பொழுது 48% அப்படின்னும் போது 360 போஸ்ட் வந்து ப்ரொமோஷனில் போகுது, 15 போஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போகுது. அப்போ இதையும் கூட்டி பாருங்கள், இது ஒரு 375. ஸோ இந்த 375 750. அப்போ இந்த ஓவரால் 750 பணியிடத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் வைக்கணுன்றது பதிலாக இந்த விதியின் அடிப்படையில் 375 போஸ்ட் மட்டும்தான் பிடி இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு. இப்போ மீதி தமிழ்நாடு அளவில் இருக்கிற இந்த 360 இந்த 15 எல்லாம் ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இதையும் தாண்டி அதிகமாக இருக்குது சார், 375 இருக்குது, இங்கிலீஷ்க்கு 500 இருக்கும் சார், 600 சார் இருக்குன்னா அதெல்லாம் எங்கே வரும்? இவங்க டெட்டு பாஸ் ஆகாத பட்சத்தில் வெளியில் வரும். அதுக்கான விதிமுறைகள் வரையறைகள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போது இதுதான் அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டுக்கான எவிடன்ஸ் வந்து இது தான். பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. 21/10/2022 அரசு மற்றும் நகராட்சி உயர் மேல்நிலைப் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் காலி பணியிடங்கள், பர்டிகுலராக பட்டதாரி ஆங்கில காலி பணியிடங்களுக்கான பதவி உயர்வு மூலம் நிரப்புதல். டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க? 1/1/2022. நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2023. அப்போது இது வந்து 2023 நாடி இருக்கிற ஒரு ப்ரொமோஷன் லிஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக எடுத்து வச்சுருக்காங்க, அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட் தான். இருந்தாலும் இந்த வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் டெட்டு பாஸ் வேணும் வேணாம் இதெல்லாம் இவ்வளோ வழக்குகள் இருக்கிறதுனால அந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டு கொடுக்காமையே அப்படி வச்சுருக்காங்க.
அதே மாதிரி இதில் இணைச்சிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. முக்கியமாக எந்த விதியின் அடிப்படை, இதுதான் நம்ம தமிழ்நாடு விதியை கொடுக்குறது பணியாளர். தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் 2013 விதி 7. இந்த விதி 7ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரும்போது தனியாக கொடுக்குறேன், அது ரொம்ப முக்கியம். 2016 விதி 7இல் தெரிவித்தவாறு, நீங்கள் கூட போய் படித்து பாருங்கள், 2016 ஆக்ட் கொடுத்துருப்பேன், எல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தெரிவித்தவாறு நிரப்ப தகுதியான காலி பணியிடங்களின் அடிப்படையில் பட்டதாரி, இதுதான் முக்கியம். தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் 2016 விதி 7ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ நிரப்ப தகுதியான காலி பணியிடங்களின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் பதவி உயர்வுக்கு தகுதியானோர் ஏற்பளிக்கப்பட்ட தேர்ந்தோர் பட்டியல். அப்போது விதி எண் 7ல் கிளியராக இருக்குது, எவ்வளோ காலி பண்ணியிருக்கோ அதில் பட்டதாரி பதவி உயருக்கு தகுதியான ஒரு பட்டியல் இருக்கணும் அப்படின்னு எடுக்க சொல்கிறாங்க. சரி, இது கல்வி அலுவலர்கள் அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த பதவி உயர்வுக்குள்ள லிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஆங்கிலத்துறையில் எவ்வளோ வந்திருக்குன்னா 419 பேர் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 419 பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட்டிங் அப்படின்றத நரேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர், அப்போதைக்கு 2020 பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் இருக்கார். இப்போ இணை இயக்குனர் ஆகிட்டார். இப்போ தொடக்கல்வித்துறை இயக்குனராக நரேஷ் சார் இருக்கார். முன்னாடி இணை இயக்குனராக இருந்தார். இப்போ இந்த 419 பணியிடங்கள் சரி மைண்டில் வச்சுங்க. இந்த 419 மேட்ச் ஆகுதா கரெக்டாக? 419ன்னு எங்கே வருது உங்களுக்கு? இப்போ இது 419 போது இங்கே 360ன்னு 360 பணியிடங்கள் ப்ரொமோஷன். மெயினாக அது டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க அந்த சர்வீஸில் இருக்குது. அப்போ இந்த 360 பணியிடத்துக்கு தான் ஆள் வேணுன்ற பட்சத்தில் ஆல்ரெடி குவாலிஃபைடாக இருக்கிறவங்க 419 பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 419ன்றது இதுதான் லாஸ்ட்டு லிஸ்ட்டு. இது ஒரு பிடிஎஃப்பும் அட்டாச்மெண்ட் ஃபைல் இருக்குது அவைலபிளாக. இது நம்ம 419 டீச்சரை லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரொமோஷனில், சரிங்களா. இப்போ இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. அப்போ இந்த 419 பேரும் உண்மையிலே நம்ம சொன்ன மாதிரி அந்த பிடி மாஸ்டர், செகண்ட் கிரேட் டீச்சர், அப்புறம் ஆர்ட் மாஸ்டரு, மியூசிக் மாஸ்டர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்களான்றதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இதுதான் அந்த ஒரிஜினல் பிடிஎஃப். 1/1/2022 நிலவரப்படி இடைநிலை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஊகா இடைநிலை ஆசிரியர்கள், செகண்ட் உடற்கல்வி ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், அதாவது டிராயிங்கு, மியூசிக், ஆர்ட் பதவியிலிருந்து பதவி உயர்வு மூலம் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு தகுதி வாய்ந்தோர் தேர்ந்தோர் பட்டியல் எஸ்ஜிடி தான் கொடுக்குறாங்க. எஸ்ஜிடி, பிஇடி, ஸ்பெஷல் டீச்சர், பிடி இங்கிலீஷ். ஆல்ரெடி எஸ்ஜிடியாவோ இல்லை பிஇடியாவோ ஸ்பெஷல் டீச்சராக இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக இங்கிலீஷில் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருப்பாங்க, பிஎட் முடிச்சிருப்பாங்க, டெட்டு பாஸ் ஆகிருக்கணுமா இல்லையா அப்படின்றது என்ன வரும். இதுக்கப்புறம் அந்த கோர்ட்டோட ஆர்டரை பொறுத்து இந்த காலமில் டெட்டு பாஸை பற்றி எங்கேயுமே குறிப்பிடலை. டெட்டு பாஸ்ன்னும் போது இந்த ஒரு காலம் போட்டு தான் எடுப்பாங்க. டெட்டு பாஸே தேவையில்லைன்னா அப்போ இந்த லிஸ்ட்லேயே கண்டினியூ பண்ணுவாங்க. டெட்டு ப்ரொமோஷன் டெட்டு தேவையில்லை அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் ரிவைஸாக எடுப்பாங்க. 2024 அடிப்படையை எடுத்துகிட்டு வெளியிட்டுருவாங்க. சரி, இதில் பார்க்கலாம். பணித்தன்மை பார்த்துட்டு எங்கே இருக்குன்னா இது இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்காங்க. இவங்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்க. இப்போ ஆப்ரகாம் சார், சையத் அலி, ஃபாத்திமா ராணி, பியூலா, பழனி அப்படின்னலாம் இருக்காங்க டீச்சர்ஸு. இவங்கெல்லாம் எப்படி ஆரம்பத்தில் வந்திருக்காங்க பாருங்கள். செகண்ட் கிரேட் டீச்சராக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியாக வந்திருக்காங்க ஒரு சிலர். அது மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. டிசிக்னேஷன் வித் ஒரிஜினல் அப்பாயின்மெண்ட் எதை வச்சு அப்பாயின்மெண்ட் ஆனாங்க, மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக டிஆர்பியா. இந்த தகவல் உண்மையிலே 100% உண்மை. நீங்கள் நம்பினா லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அனுப்புங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்ன இருக்குது, தகவலை தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது. ஆலோசனையும் 1000 பேர்கிட்ட கேட்கலாம், முடிவெடுக்கக்கூடிய முழு பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த தகவலை தெரிஞ்சுக்குங்க. சரி, இதில் பாருங்கள். செகண்ட் கிரேட் டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட், டிராயிங் டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் கிரேட் டிஆர்பியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. டிஆர்பி வழியாக வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் 95ல் உள்ளே போயிருக்காங்க. தெரியுதுங்களா. அது இதுதான் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வருது. சரி, அடுத்து டிஆர்பி, திரும்ப டிஆர்பி யூனிட் ட்ரான்ஸ்ஃபர். செகண்ட் கிரேட் டீச்சராக யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் வேறு ஒரு அலகுலேருந்து வந்திருக்காங்க. திரும்ப செகண்ட் கிரேட் டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர், தெலுங்கு மைனாரிட்டி லாங்குவேஜ் இருக்கா, ஓகே.
அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து பிடி மாஸ்டர். இதை பாருங்கள், பிடி டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி என்ன ஆயிருக்காங்க, பிடி மாஸ்டர் ஆஃப் ஸ்கூலில் எம்ப்ளாய்மெண்ட் வழியாக பிடி மாஸ்டர் ஆஃப் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இவர் பிஏ இங்கிலீஷு பிஎட் முடித்து ரெடியாக இருக்கார் ப்ரொமோஷனுக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிடி மாஸ்டர் வந்து எப்படி நாம் வந்து இங்கிலீஷ் டீச்சர் ஆவார்னா, பிடி மாஸ்டர் ஒரு டிகிரி இங்கிலீஷ் முடிச்சிருப்பார், பிஎட் முடிச்சிருப்பார். இப்போ அவருக்கு டெட்டு தேவையா இல்லையா, பாஸாக இருப்பாங்க நமக்கு தெரியாது, வழக்க பொறுத்து தான். சரி, இதுவும் பாருங்கள், இங்கேயும் பிடி எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் டிகிரி டீச்சர் யூனிட் ட்ரான்ஸ்ஃபர், இது அப்படியே ஃபாஸ்ட்டாக போகலாம். நிறைய செகண்ட் டிகிரி டீச்சர் எம்ப்ளாய்மெண்ட். இது இங்கிலீஷை பொறுத்தவரையும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியாக செகண்ட் டிகிரி டீச்சர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு டிகிரியை முடித்து டெட்டு முடித்து ப்ரொமோஷனுக்காக வெயிட்டிங். இப்போ இருக்கிற காலி பணியிடங்களில் இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக நிரப்பத்துக்கான பணியிடங்கள் அரசாங்கம் ஒதுக்கி வச்சிடும். ப்ரொமோஷன், அதாவது இதில் நல்லா புரிஞ்சுக்குங்க, திரும்பவும் இருக்கிறத சொல்லிடுறேன். என்னுடைய இது வந்து இந்த விதியின் அடிப்படையில் சொல்கிறேன். அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புக அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயமும் கிடையாது. அது வந்து அரசாங்கம் செய்ய முடியாத நிலையில் இந்த விதிகள் இருக்குது. தமிழ்நாடு அளவில் இப்போ வந்து நமக்கு ஒரு 10,000 பணியிடங்கள் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா, 10,000 பணியிடங்களில் 5,000 பணியிடங்கள் தான் டிஆர்பியில் நிரப்பப்பட முடியும். அதில் 4,800 பணியிடங்கள் வந்து ப்ரொமோஷனில் தான் போட முடியும். ஒரு 200 பணியிடங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்க முடியும். இதுவே மினிமைஸ்டாக யோசிச்சு பாருங்கள். 1000 பணியிடங்கள் தமிழ்நாடு அளவில் ஒரு 1000 பணியிடங்கள் இங்கிலீஷில் தேவைன்னா, 1000 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் இருக்குது, எல்லாமே டிஆர்பியால் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து விதிகளுக்கு உட்பட்டு தான். முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 பணிகள் டிஆர்பியில் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு 480 ப்ரொமோஷன் லிஸ்ட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க. ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் வந்து தவறும் பட்சத்தில் அதிகமான நபர்கள் டெட்டு பாஸ் ஆகாமல் இருக்காங்கன்னா, ப்ரொமோஷனில் டெட்டு பாஸ் ஆகாமல் இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கார்கள் என்றால் அந்த பணியிடங்கள் நிரப்ப முடியாத பட்சத்தில் டிஆர்பி கிட்ட அணுகி அதன் வழியாக தான் எடுப்பாங்க. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர்ஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் யாருமே அந்த 2% அதுலேயும் வந்து ஒரு 200 பணியிடங்களுக்குன்னா, அதுவும் வந்து அந்த ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபரில் தகுதியான நபர் இல்லாத பட்சத்தில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி டிஆர்பி கிட்ட தான் அங்கே அணுகுவாங்க. நாம் இதை வந்து பிளைண்டாக வந்து அப்படியே நம்பிடவும் கூடாது. எப்படின்னா, இவ்வளோ இப்போ 419 டீச்சருமே வந்து டெட்டு பாஸ் ஆகாமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை ஒரு லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து தேவையின் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையும் அரசாங்கமும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கலாமான்ற ஒரு கணிப்பு வச்சு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிஆர்பி கேட்டு எடுக்கலாம். செகண்ட் லிஸ்ட் எடுக்கிறதோ, கூடுதல் வேகன்சிக்கு டீச்சர்ஸோ எடுத்துக்கிறது, அது வந்து கூடுதல் வேகன்சி வெளியிருந்து கேட்குறோம். நமக்கு வந்து டிஆர்பி வழியாக நிரப்பு பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அரசாங்கம் எப்பவும் ஒரு கைக்குள்ள ஒரு ஆயுதம் வச்சுனுக்கும், தற்காலிக ஆசிரியர்கள் டெம்பரரி டீச்சரை போட்டு ரன் பண்ணுங்கள், எஸ்எம்சி வழியாக டெம்பரரி டீச்சரை போட்டு ரன் பண்ணுங்கள். நாம் ஒரு 300 பணி இங்கிலீஷில் ஒரு 300 பணியிடங்கள் தேவைப்படுது. ப்ரொமோஷனில் 150 டீச்சர் வந்து டெட்டு பாஸால் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர்லேயும் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த 300 பணியிடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவைன்ற பட்சத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்து வழியாக எடுத்துட்டாங்கன்னா நிரந்தர சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் வந்து 50-55,000 ரூபா கொடுக்கணும். அவ்வளோ கொடுத்து நம்மளால் ரன் பண்ண முடியுமான்னு ஒரு விவாதம் வரும். கொடுக்க முடியும்னா அப்ரூவல் கொடுத்துட்டு அடிஷ்னல் லிஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இல்லை கொடுக்க முடியாதுன்னா அந்த பழைய ஆயுதம் தான், தற்காலிக ஆசிரியர்களை நியமிச்சுட்டு எஸ்எம்சி வழியாக அவங்க வேலையை செய்ய போகிறாங்க. இது வந்து அரசாங்கத்தோட செயல்முறை. இது வந்து தகவல். அரசாங்கத்தோட ப்ரொமோஷன் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டு டெட்டு பாஸ் ஆகலைன்ற பொறுத்து அப்ரூவல் கொடுக்குறதும் கொடுக்காததும். அதன் பிறகு என்ன அப்படின்னா, இந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். அதனால் தேர்வர்கள் கூடுதல் பணியிடம் கோரிக்கையை வந்து வைக்கலாம். ஆனாலும் இந்த அரசின் விதிமுறைகளை இப்படி பார்க்கும் பொழுது இது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் படித்து பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு நீங்களும் போய் செக் பண்ணிக்கோங்க. கூடுதல் பணியிடம் கேட்குற நேரத்தில் மீதி இருக்கிற நேரங்களில் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு படிக்கிறது நல்லது. இது என்னுடைய பரிந்துரை. ஏர்லி மார்னிங் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பிஜிடிஆர்பி படிக்கிறது, பாலிடெக்னிக் எக்ஸாம் படிக்கிறது, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் அந்த உணவு முடித்த பிறகு 8 மணிக்கு மேலே 8 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் அடுத்த தேர்வுகளுக்கு தயாராகிறது வேண்டியது ரொம்ப நல்லது, பரிந்துரையும் கூட.
கூடுதல் பணியிடத்திற்காக மெயில் போடலாம், லெட்டர் போடலாம், அமைச்சரை பார்க்கலாம், அலுவலக ரீதியாக அதிகாரிகளை பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறது உண்மைன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. சார் கரெக்டு தான் அப்படின்றது பரிந்துரை தான் இது. ஏர்லி மார்னிங் 4 to 6 நம்ம மெயில் போகிறதோ, லெட்டர் போகிறதோ, அமைச்சரை பார்க்குறதோ, அதிகாரி பார்க்குறதோ விட தினமும் காலையில் 2 மணி நேரம் நம்ம மூளைக்கான ஒரு தீனி, பசி, அதுக்கான அறிவார்ந்த செயல்களை ஈடுபடுறது நல்லது. அடுத்த தேர்வுகளுக்கான சிலபஸ், அதுக்கான கண்டென்ட்டு, சப்ஜெக்ட்டு படிக்கலாம். புதிய புத்தகத்தை படிக்கணுன்றதை விட போட்டித் தேர்வுக்கான வினா விடைகள் தொகுப்பு இதெல்லாம் படிக்கலாம். 4 to 6ன்றது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. உங்கள் மூளையின் செயல்திறன். இல்லை நீங்கள் எம்எட் படிக்கலாம், எம்ஃபில் படிக்கலாம், பிஹெச்டி போடலாம். ஈவன் அதே மாதிரி டின்னர் முடிச்சிட்ட பிறகு, ஈவினிங் டின்னர் முடிச்சிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கைக்கான செயல்முறைகளில் செயல்படுங்க. இது என்னுடைய பரிந்துரை. ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் இருக்குது. 50, 48, 2 ஒட்டுமொத்த காலி பணியிடத்தையும் நிரப்புங்கன்னு கோரிக்கை வைக்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் விதிமுறை அதுக்கு இப்போதைக்கு இதில் இடம் கொடுக்கல. 48, 2% இதுதான். இந்த 48%, 2%ல் தகுதியான நபர்கள் இல்லாத பட்சத்தில் தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கிட்ட நெருங்கி வருவாங்க. அது எந்த மாதம் எந்த நாளில் நடக்குன்றது யாராலையும் கணிக்க முடியாது. இந்த 50% ரெக்ரூட்மெண்ட் முதல்ல உள்ளே போகணும். டிஆர்பியில் செலக்ட் ஆகிருக்கிற டீச்சர்ஸ், ப்ரொவிஷன் செலெக்ஷனில் டீச்சர்ஸ் உள்ளே போகணும். ப்ரொமோஷனை கொடுக்கணும். ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு தான் தேவையில்லைன்னு முடிவாகும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த பிறகு தான் தேவையில்லைன்னு முடிவாகும். இல்லை இன்னொரு பட்சத்தில் ப்ரொமோஷனோ ட்ரான்ஸ்ஃபரோ டெட்டு வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்குன்னாலும் மாணவர்களின் நலன் கருதின்னு ஒரு எக்ஸப்ஷன் நம்முடைய தமிழ்நாடு அரசோட வழக்கறிஞர்கள் மாணவர்கள் நலன் கருதி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ப்ரொமோஷன் கேஸு பெண்டிங்கில் நிற்குது, டெட்டு வழக்கு நிற்குது, மாணவர்கள் நலன் கருதி நாங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக பணியிடங்களை நாங்கள் நிரப்பிக்கிறோம் அப்படின்னு அரசு சார்ந்த வழக்கறிஞர்கள் கேட்டு நீதிபதி அனுமதி கொடுத்தா தான் எல்லாத்தையும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் போடுவாங்க. அப்படி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எல்லாத்தையும் போடலாம் அனுமதி கொடுத்தாலும் நமக்கு ஆசிரியர் சங்கங்கள் ஏற்கனவே ப்ரொமோஷனில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபரில் வெயிட் பண்ண இருக்கிறவங்க அவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க. அவர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அவர்களுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. அப்போ அந்த சங்கங்கள் எல்லாம் இந்த ப்ரொமோஷன் லிஸ்ட்டை ஓவர்லுக் பண்ணி ஒட்டுமொத்தமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் எடுக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருதுன்னா எந்த ஒரு சங்கமும் எந்த ஒரு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் அமைதியாக இருக்க மாட்டாங்க என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது அவங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கனால அதுக்கு அடுத்த நிலைமையில் அது போகும். இதனால் ஏர்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் படிங்க. இது ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் முடிச்சா அப்புறம் தான் இதெல்லாம் வருன்றது தகவல் நல்லாவே தெரியுது. மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் கசடர கற்க யாதும் முறை அவரும் கேள்வி.